மக்களே, இன்னைக்கு நாம நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கியிருக்கோம். தலையை குடலை எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும். அரைக்கிற பொருள்: காமுடி தேங்காய் திருவுனது, 1/2 கை வெங்காயம் உரித்து வச்சுருக்கு, ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கு. வதக்கிற பொருள்: 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கு, 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கு, கீரி வச்ச 3 பச்சை மிளகாய், ஒரு முழு பூண்டை உரித்து நறுக்கி வச்சுருக்கு, 25 கிராம் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கு, 100 மில்லி நல்லெண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி, 1/2 கிலோ க்ளீன் பண்ண நெத்திலி மீன். குழம்புக்கு அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிக்கலாம். தக்காளி தேங்காய் சின்ன வெங்காயம் போட்டு வலுவலுன்னு அரைச்சி வச்சாச்சு. பாத்திரம் சூடாயிருச்சு. 100 நல்லெண்ணெய் ஊற்றுறோம். சரிங்கம்மா. காயிட்டும்பா. ஓகே. எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. சரிங்கம்மா. வெந்தயத்தை போடுறேன். ஓகே. பொரியிற வரைக்கும் கிண்டணும்பா. ஓகேம்மா. கருவும் விட்டுறக்கூடாது. ஓகே. நல்லா பொன்னிறமாக பொரியணும்பா. கருவேப்பிலை போடுறேன். ஓகே. கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம்பா சின்ன வெங்காயத்தை போடுறேன். ஓகே. நல்லா கிண்டணும்பா. ஓகே. அப்படியே முழுசாவே நறுக்காம மீன் குழம்புக்கு இப்படி தான் போடணும்பா. சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசா. ஆமாம், முழுசு முழுசா அப்படியே போட்டு அது வதங்கிடும். சின்ன வெங்காயம் தானே, நல்லா வதங்கி வந்துடும். வதங்கிட்டு இருக்கும்போதே 3 பச்சை மிளகாயும் போட்டுருணும்பா. கீரி வச்ச பச்சை மிளகாய். கீரி வச்ச பச்சை மிளகாய் போட்டுருணும். ஓகே. நல்லா வதக்கணும்பா. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். எண்ணெயிலே வதங்கணும்பா. மீன் குழம்புக்கு நல்லா எண்ணெய் நிறைய எண்ணெய் ஊற்றலாம்பா. இது 1/2 கிலோ மீனுக்கு நாங்கள் 100 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கோம். மற்ற 1 கிலோ இதுக்கெல்லாம் நல்லா 200 எண்ணெய் கூட ஊற்றலாம். எண்ணெயிலே வதங்கணும். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு. நல்லா வதங்கட்டுப்பா. சரிங்கம்மா. வதங்கிட்டு இருக்கும்போது வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சோம்ல, அதை போட்டுருவோம். ஓகே. இதுக்கு வெள்ளைப்பூடு தட்டி போடக்கூடாது. நறுக்கி வச்ச வெள்ளைப்பூடை தான் போடணும்பா. ஓகே. மீன் குழம்புக்கு தட்டி போடக்கூடாது. தட்டி போட்டோம்னா, அரைச்சி போட்டோம்னா அது கறி குழம்பு மாதிரி வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா மீன் குழம்புக்கு இப்படி நறுக்கி போடலாம்பா. சரிம்மா. நல்லா இருக்கும். நல்லா வதங்கட்டும். ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுப்பா. சரிங்கம்மா. இப்போ தக்காளியை போட்டுருவோம். ஓகேம்மா. 3 நறுக்கி வச்ச தக்காளிப்பா. ஓகே. நல்லா வதங்கணும்பா. தக்காளி நல்லா வதங்கணும். ஆமாம், தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். தக்காளி போட்டிருக்கோம்லப்பா. ஆமாம்மா. வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் கல் உப்பு போடுவோம். ஓகே. உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்ற மாதிரி கிண்டணும்பா. கிண்டுனா உப்பு போட்டாலே வதங்கிடும் நல்லா. ஓகே. அந்த எண்ணெயிலே வதங்கி வரணும்பா. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதேப்பா அரைச்சி வச்சிருந்த பொருளெல்லாம் அதை ஊத்துறேன்பா. ஓகே. அரைச்சி வச்ச தக்காளி சின்ன வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிளறி விடணும். ஆமாம், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்பா. சூப்பர். நல்லாப்பா கொதிச்சு எண்ணெய் மேலே வரணும். வந்த பின்னால நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம்பா. ஓகே. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாரு. வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துருவோம்பா. ஓகே. மசாலா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் போடுறேன்பா. ஓகே. தனி மிளகாத்தூள் போடுறேன்பா. சரி. மல்லித்தூள் போடுறேன்பா. ஓகே. மீன் குழம்பு பொடி போடுறேன்பா. ஓகேம்மா. மசாலா அரைச்ச பொருள் எல்லாம் சேர்த்து இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்ப்பா, பிடிக்காம. இந்த பாருப்பா. சொல்லுங்கம்மா. என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுப்பா கொதிச்சு. ஆமாம்மா. இந்த வந்துருச்சா? ஆமா. நீ புளியை ஊற்றுவோம். புளி தண்ணி ஊற்றலாம். ஆமா, புளி தண்ணி ஊற்றுவோம்பா. ஓகே. புளி தண்ணி ஊற்றுறேன்பா. சரிங்கம்மா. ஊற்றி நல்லா கிண்டி விடணும்பா. மசாலெலாம் அந்த தண்ணி கூட சேர்ற அளவு கிண்டி விடணும். ஆமாம். புளி எப்பா. சொல்லுங்கம்மா.
புளி தண்ணி சேர்த்தா தான் மீன் பழசாக நல்லா இருக்கும். 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம்பா, கெடாம இருக்கும். நல்லா பழசானா தான் மீன் நல்லா இருக்கும். சூப்பர். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும்ப்பா. அதுக்குள்ளே உப்பு பார்த்துக்குவோம். உப்பு பார்த்துக்குவோமா? ஆமாம், உப்பு பார்த்துக்குவோம்பா. உப்பு போடணும்பா. உப்பு போடணும். 1 ஸ்பூன் போடுறேன்பா. டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூனு. ஓகே. வேற போட்டிருக்கும்ல வணக்கிறதுக்கு, போதும். உப்பு சேர்ற அளவுக்குப்பா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி 5 நிமிஷம் கழிச்சு நான் கொதிச்சு வத்தின பின்னால அந்த மீனை போடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. சொல்லுங்கம்மா. குழம்பு நல்லா கொதிச்சு இந்த பிரிஞ்சு வந்துருச்சுப்பா. சூப்பர். வந்துருச்சா? இப்ப மீனை போடுவோம். மீனை போடுறேன்பா. சரிம்மா. எப்படி இருக்கு மீன்? அப்படியே கிண்டணும்பா போறதுலயே. ஆமா, கிண்டி விட்டுட்டு இது ஒரு 3 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கணும். ஓகே, வெந்துடும். சரி. ஏப்பா சொல்லுங்கம்மா. இங்க பாருப்பா, சூப்பரா இருக்குப்பா. இங்க பாரு, மீன் கரையாம நல்லா இருக்கு பாரு, எப்படி வெந்திருக்கு. இப்படித்தான் இருக்கணும்பா. மீன் குழம்பு வந்து ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாதுப்பா, இவ்வளவு தண்ணியா தான் இருக்கணும். இந்தா ரொம்பவும் தண்ணியா இல்லாம இவ்வளவுதான் இருக்கும். நல்லா வெந்துருச்சா? இங்க பாரு, நல்லா வெந்துருச்சு. கரையில பாரு. ஆமா, கரையில. கொத்தமல்லி தழை போடுறேன்பா. சரிம்மா. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே இறக்கிடுவோம். ஓகே. மீன் குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் நெத்திலி மீன் குழம்பு வச்சிருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.